வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கல்யாணத்துல பண்ணக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் கண்டிப்பா மண் சட்டியில தான் பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 100 ml எண்ணெய் ஊத்தி கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கின கத்திரிக்காவை தனியா எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே 20 பல்லு பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே 8 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டு வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிடலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. 3 பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா இதை தொக்கு மாதிரி வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்க அந்த கத்திரிக்காவை போட்டுடலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லா சின்ன சின்ன கத்திரிக்காவை முள்ளு கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கத்திரிக்காய் அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்தி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சின்ன